2026 மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்லுவேன். ஆண்டினுடைய முதல் 4 மாதம் மட்டும்தான் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதன் பிறகு அடுத்தடுத்த மாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக உண்டு. குறிப்பாக மே மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வருவாய் ஈட்டுவதற்கான மாதம். கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் சுபகாரியங்கள் தடைபட்டு இருக்கின்றது என்றால் கூட சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியும். ஆண்டினுடைய ஆரம்பத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம். எதை எடுத்தாலும் கொஞ்சம் மனம் குழப்பம் பெறுகிற ஒரு அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் மற்றபடி வேலை கிடைக்கிற ஆண்டு, வருமானத்திற்கான ஒரு நல்ல நகர்வு இருக்கிற ஆண்டு, ப்ரமோஷன் தடைபட்டு இருந்ததெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து நல்ல பெயர் பெறுகிற ஆண்டு, தொழிலையும் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல நகர்வுன்னு ஓவராலாகவே இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கிறது. ஆனால் தகப்பனார் வழியிலிருந்து மட்டும் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும், அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்பாகவும் மே மாதம் வரைக்கும் சரிங்களா, உங்கள் நலம் விரும்பியை கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. இந்த மே மாதம் வரைக்கும் மட்டும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். மற்றபடி மே மாதத்திற்கு பிறகு அனைத்தும் சரியாயிரும். குறிப்பாக தொழில் பொருளாதாரத்தில் நல்ல நன்னிலை பெறுகிற அமைப்பு, வேலையில்லாத நண்பர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா.